வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து இந்த மாதிரி காவேரி தான் தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாமாவும் மாமிக்கும் அதிர்ச்சி தாங்கவே முடியல. எனது காவேரியோட புருஷன் விஜய் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், நீங்களே எல்லாருமே வந்து சொல்லுங்கள், நான் வந்து காவேரியோட வந்து புருஷன் தானே, இந்த வீட்டுக்கு நானும் வந்து மருமகன் தானே, அப்போ நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையான்னு உடனே சாந்தி இல்லை அதெல்லாம் உரிமை இருக்குப்பா அப்படின்றாங்க. சாந்தியை பார்த்து முறைக்கிறாங்க சாரதா. உடனே வந்து பார்த்தீங்கல்ல எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க, நானும் வந்து பண்ணணும்ல, நான் பண்ணுற அத்தை கொடுங்க அத்தை அப்படின்றாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது தான், உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கினா உரிமை இருக்குன்னு அர்த்தமா, நான் சொல்ல வேணாவா, அதனால் உங்களுக்கு எந்த உரிமையும் இங்கே கிடையாது. அதே மாதிரி என் பொண்டாட்டின்றீங்க காவேரியை அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, என்னமோ புதுசாக என்னமோ வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். ஏமா அப்படின்றாங்க. காவேரி நீ சும்மா இருடி, போனால் போதுன்னு விட்டால் ஓவராக போயிட்டே இருக்காரு, என்ன நினச்சிட்டு இருக்காரு ஒரு மனசில், எங்களை வந்து தொல்லை கொடுத்து இங்கே இருக்கிற இடத்துல நிம்மதியை இடாமல் எங்கள் தினம் எங்கள் நிம்மதியை குழைச்சி அது மட்டும் பத்தாதுன்னு இப்போ ஃபங்க்ஷனை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. நாங்கள் நிம்மதியாக இருக்குது இவருக்கு பிடிக்காது போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சீர்வரிசை எடுத்து அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை பார்க்கவே எங்களுக்குலாம் பிடிக்கல, நீங்கள் வேணாம் தானே இங்கே வந்தோம், இங்கே வந்து எதுக்கு தொல்லை கொடுக்குறீங்கன்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தாவும் பாட்டியும், டேய் போதுமாடா, ஏன்டா இப்படி அவமானப்படுற, உன்னை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குடா, வாடா போகலாம் அப்படின்றாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமை இருக்குது. சரி இவ்வளோ பேசுகிறீங்களே, காவேரி கழுத்தில் நான் கட்டின தாலி இருக்குல்ல, அப்போது அவள் புருஷன் நான் தானே, எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ அதுக்காக தான் நீங்கள் இவ்வளவும் பிளான் பண்ணுறீங்களா, அதுக்கு தான் புருஷன் வந்து நிற்கிறீங்களா, என் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறேன், அந்த தாலியை கழட்டி தர சொல்கிறேன், வாங்கினு போயிட்டே இருங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாமே. ஒன்று சாரதா கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்றாங்க பாட்டி. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் என்ன வேணாலும் பேசலான்னு நினச்சிட்டு இருக்கியா, நடு இதில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல என்ன வேணாலும் பேசுவியா, வாய் தவறி உனக்கு எப்படி அந்த வார்த்தை வரும் அப்படின்னு அப்படியே சாரதா பார்க்குறாங்க. நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன், நான் உண்மையை தானே சொன்னேன், இவர் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணார், அப்போது அந்த ஒரு விஷயத்துக்கு நடித்து கொடுத்துட்டால, அந்த ஒரு விஷயத்துக்கு கட்டின தாலிக்கு என்ன வந்து இருக்குது எல்லாமே, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. எப்படி இந்த வார்த்தையை நீ சொல்லுவேன், உன் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமாம்மா, எப்படிமா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து அவங்க அத்தை வந்து இப்படிலாம் பேசுவேன் நினச்சி கூட பார்க்குற சாரதா, இப்படி பேசலையே சாரதா அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு அப்படி சாரதா முறைக்கிறாங்க. போதுமா, இவ்வளவும் உனக்கு போதுமா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, இப்படிலாம் பண்ணி இன்னமும் பிரச்சனை பெருசாக்கிட்டியடா, வாடா போகலாம் அப்படின்னு. இல்லை தாத்தா நான் வரமாட்டேன், காவேரி நீ சொல்லு காவேரி, எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது, எல்லாருக்கும் எனக்கு என்ன உரிமை, நீ சொல்லு காவேரி, ப்ளீஸ் காவேரி சொல்லு காவேரி, உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா, நீ தாலியை கழட்டிட்டு கொடுத்துருவேன்றாங்க காவேரி, நீ ஏன் சொல்லு காவேரி, நீ தாலியை கழட்டி கொடுத்துருவியாடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க அதிர்ஷ்டா. காவேரி எந்த பதிலும் சொல்லாமல் அவள் கண்டிப்பாக கொடுத்துருவா, அதை நான் கொடுக்க வைப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். போதுமாடா உனக்கு போதுமா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா படி கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் வந்து காவேரி பார்த்துட்டே மனசு கஷ்டப்பட்டாங்க வந்து போகிறாரு. இது என்ன பார்க்குற காவேரியால் தாங்கிக்க முடியல, அப்படியே கண் கலங்குறாங்க. அப்படியே விஜயை பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து காவேரி உள்ளே ஓடி போயிடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம கங்கா அழாதடி ப்ளீஸ் டி அப்படின்னோடனே அப்படியே பயங்கரமாக அழுறாங்க. உடனே வந்து சாரதா வராங்க. இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க, தேவையில்லாமல் அழுதுட்டு பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறியா, அந்த பையன் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போகிறாரு, நீ எதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே, நான் தான் எதுவும் சொல்லலைல்லம்மா, நான் தான் எதுவும் அவரை வந்து எதுவுமே பேசலைல்லம்மா, நீ அவ்வளோ பேசல, நான் எதாவது பேசலைண்ணா அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உனக்கு சந்தோஷம் தானடி, அந்த பையனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டல, இப்போ சந்தோஷமாக விழாவை கொண்டாடுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அத்தை. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் நான் என் மனசு என்ன படுற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க சாரதா. வந்து காவேரி வந்து அவங்களோட தாலியை எடுத்து வச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதே தெரியல, காவேரிக்கு மனசு ஃபுல்லாக வந்து ரணமாக இருக்குது, அவங்களால தாங்கிக்க முடியல. இங்கே வந்து சாரதா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஞாபகம் வருது. தாலியை கழட்டி கொடுக்கணும் சாரதா சொன்னது, அதுக்கு விஜய் துடிச்சது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ வந்து அவங்க அக்கா வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா சொன்னது தப்பு தாண்டி, அதுக்காக நீ மனசு கஷ்டப்படாத காவேரி, இந்த அம்மா ஏதோ விரக்தியில் சொல்லிடுச்சுடி, நான் அம்மா கிட்ட பேசினடின்றாங்க. ஏங்கா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க.